வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகர்கோயில் மாநகரம் சார்பில் புற்றுநோய் இல்லாத, போதை இல்லாத குமரி, கனிம வள பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்பு, மருத்துவ உள்கட்டமைப்பு, திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பு, இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் ஆகியவை குறித்து குமரியின் குரல் விழிப்புணர்வு மக்கள் சந்திப்பு நடைபயணம் மீனாட்சிபுரம் SCDC பணிமனை அருகில் இருந்து மாநகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் AIBF மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் சுந்தரம் துவக்கி வைத்தார். நடைபயணத்தில் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ், CBI மாவட்ட குழு உறுப்பினர்கள் அருள்குமார், செல்வராணி, கல்யாணசுந்தரம், வாசு, சசேஷ் ஆகியோர் கருத்துரை ஆற்றினர். பாலன் இசைக்குழு ஒருங்கிணைப்பாளர் புஷ்பராஜ் விழிப்புணர்வு பாடலை பாடினார். நாராயணகுரு சிலை வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பயணத்தை மாவட்ட துணை செயலாளர் அனில்குமார் நிறைவுரை ஆற்றி முடித்து வைத்தார். குமரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகர்கோவில் மாநகரத்தின் சார்பில் மாநகர செயலாளர் தோழர் நாகராஜன் தலைமையில் தோழர் நாகப்பன் முன்னிலையில் குமரியின் குரல் என்கின்ற முழக்கத்தோடு 7 முக்கியமான இந்த மக்களினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாக குமரி மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கத்தை குறைத்திட வேண்டும். தெருவுக்கு தெரு இதனுடைய பாதிப்பு அதிகமாகி வருகிறது. எனவே அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர்தர சிகிச்சை பெற்று 24 மணி நேர மருத்துவ சேவை அவசியம் என்பதை வலியுறுத்தியும், இன்றைக்கு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு துறைமுகங்கள், விமானங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டதால் இன்றைக்கு போதைப் பொருட்கள் கடத்தல் என்பது ஒரு நிரந்தர தொழிலாக மாறிவிட்டது. எனவே போதையிலிருந்து இந்த குமரி மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக கனிம வள அழித்தொழித்தல் என்பது இந்த மாவட்டத்தின் இயற்கையை அழித்தொழிப்பது அன்றாடம் நடைபெற்று வருகிறது. டாரஸ் வண்டிகளின் அணிவகுப்பு என்பது நாம் கண்முன்னே நடைபெற்று வரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. இதனால் நம்முடைய மாவட்டத்தினுடைய தட்பவெப்பம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீர்நிலைகள் பாதுகாப்பு. இன்றைக்கி எல்லா குளங்களும் மூடியாச்சு. கள்ளர் குளம், தத்தியார் குளம், முத்துத்தேட்டர் குளம், செட்டி குளம், பூச்சாங்குளம், எல்லா குளம். இன்றைக்கி 4 வழிச்சாலையில் பல குளங்கள் இன்றைக்கு மண்மேடாக காட்சியளிக்கிறது. இதனால் நம்முடைய நீர்நிலைகளில் தண்ணீர் என்பது 400 அடி போர் போட வேண்டிய நிலைமை குமரி மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது. எனவே பொது பராமத்தை ஒரு அவசர தேவையாக கருதி அரசு உடனடியாக நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து திருநங்கைகளினுடைய சமூக பாதுகாப்பு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் தெருவில் பார்க்குறோம். பிச்சை எடுப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. டாஸ்மார்க் முன்னாடி
பஸ்ஸில் ரயிலில் திருநங்கைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பிச்சை எடுப்பது என்பது மிகப்பெரிய சமூக அநீதி. அவர்களுக்கு இந்த சமூக நலத்துறையினோட உதவியோடு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு தொழில் பயிற்சி அளித்து ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? வாழ்வாதாரம் இல்லை, ஒரு இடத்துலையும் வேலை இல்லை. அவர்களுக்கு வேலையை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பணியை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பொது அக்கறையோடு பொதுமக்கள் சமூகத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு. இரத்த தானம், ஜாதி பார்க்காத ஒரே தானம் இரத்த தானம். கண் தானம், அடுத்த சமூகத்தை பார்க்கக்கூடிய ஒரே தானம் கண் தானம். உடல் உறுப்பு தானம், மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உடல் உறுப்பு பல மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே உடல் உறுப்பு தானம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உடல் தானம். இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி நாங்களே படிவம் வச்சுருக்கோம். யார் கேட்டாலும் மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து வாங்கி உடல் தானம் செய்வதற்கான இந்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை அரசியல் நோக்கம் இல்லாமல் பொதுமக்களினுடைய நலன் ஒன்றை கருதி குமரி மாவட்டத்தின் குரலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநகர கிளை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. மீனாட்சிபுரம் எஸ்சிடிசி பஸ் பணிமனையிலே இருந்து தொடங்கி பல்வேறு சாலைகள் வழியாக மக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாராயணகுரு சிலையில் இந்த விழிப்புணர்வு இயக்கம் நிறைவடைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தா சுபாஷ் சந்திரபோஸ். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537